ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் இந்து. இன்றைக்கி நம்ம வீலாக் பார்த்திங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவாட்டு குழம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எண்ணெயில் வந்து மசாலாலாம் ரெடி பண்ணி மிக்சியில் அரைச்சி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான கருவாடு எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவாடு ஒரு 7லேருந்து 8 பீஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் ஊற வைங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அதில் பாதி வெந்துடும். அப்புறம் நம்ம குழம்புல சேர்க்கும் போது சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும். அதனால் பச்சை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வந்து ஊறி வரும். அதுக்கப்புறம் ஒரு வானலில் 1/4 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மிளகு, 1/4க்கும் கம்மியாக வந்து வெந்தயம், 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம். இது 3 நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 பீஸ் வரைக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள். இது 3 நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை மசாலா கரிஞ்சிரும். ஸோ வாசனை வந்தால் போதும், பச்சை வாசனை போயிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் 1/4 மூலி வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு நான் வந்து புளியை ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ புளி தண்ணியெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி. இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு வானலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது வந்து கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா வெடிஞ்சதும் கொஞ்சம் போல் வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், சின்ன வெங்காயம் 5லேருந்து 6 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் பூண்டு சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் தான் போட்டு இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன். வாழைக்காய் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும். வாழைக்காய் போடும்போது வாழைக்காய் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வந்து மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரையும் கழுவி கொஞ்சம் அதோட தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதிக்கிட்டோம், பச்சை வாசனை போயிட்டு. கொதிச்சதுக்கப்புறம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும். கடைசியாக நம்ம குழம்பை செக் பண்ணி இறக்கும் போது உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ கம்மியாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கருவாடை ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும். சிம்மில் இருக்கும் போது அந்த மசாலாலாம் கருவாட்டில் நல்லா ஊறி பொறுமையாக நல்லா வெந்து வரும். ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா கருவாடு சீக்கிரம் கரைஞ்சிரும், மசாலாவும் இறங்காது கருவாட்டில். சிம்மில் வச்சுக்கோங்க கருவாடு சேர்த்ததுக்கப்புறம். ஸோ இது ரெடி ஆகட்டும். பாருங்கள். ஸோ 5லேருந்து 10 நிமிஷம் நல்லாயிருக்கும். ஸோ எப்பயுமே கருவாட்டு குழம்பு முதல் நாளை விட அடுத்த நாள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்திங்கன்னா அன்புடன் இந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.